Hello friends, welcome to VRS Learning. இன்னைக்கு நம்ம சேனல்ல 12th standard physics lesson 10 electronics and communication. இந்த லெசன் வந்து இம்பார்ட்டன்ட் questions தான் பார்க்க போறோம். அதாவது 2 marks, 3 marks, 5 marks, numerical problems. இது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2 marks 3 marks, 5 marks. இப்போ வாங்க புக்கில் வந்து 2 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 198ல் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பேஜ் நம்பர் 199ல் இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். பேஜ் நம்பர் 200 டோப்பிங் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் வந்து என் டைப் செமிகண்டக்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு போட்டுட்டு தே ஆர் பாசிட்டிவ் இம்மொபைல் அயான்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. என் ஃபார் நெகட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்போசிட்டாக பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இதுலேருந்து இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். பேஜ் நம்பர் 201ல் இதுலேருந்து இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் கொஷின் பி டைப் செமிகண்டக்டர் பி ஃபார் பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டு தே ஆர் நெகட்டிவ் இம்மொபைல் அயான்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து இதுலேருந்து இது வரைக்கும், தேர்ட் பாயிண்ட்னு போட்டு இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 204 பயாசிங் எ டயோட் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 207 ரெக்டிஃபிகேஷன் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 210 ஜெனர் டயோட் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 216ல் ட்ரா த டிரான்சிஸ்டர் சர்க்யூட் ஆஃப் சிபி மோட், சிஇ மோட், சிசி மோட். இது வந்து சிபி மோட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 217ல் சிஇ மோட். நெக்ஸ்ட் அதே பேஜில் சிசி மோட். பேஜ் நம்பர் 220ல் இன்புட் இம்படன்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 221ல் அவுட்புட் இம்படன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். அதே சேம் பேஜில் வந்து கரண்ட் கெயின் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 225ல் வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 226ல் பார்கவுசன் கண்டிஷன்ஸ் ஃபார் சஸ்டைன்ட் ஆசிலேஷன்ஸ் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 227ல் லாஜிக் கேட்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 230ல் யூனிவர்சல் கேட்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 231ல் டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 232ல் டி மார்கன்ஸ் செகண்ட் தியரம் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 234ல் மாடுலேஷன் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 235ல் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இதுலேருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் ஃபேஸ் மாடுலேஷன் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 238ல் கிரவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன் இதுலேருந்து இது வரைக்கும். அதே பேஜில் ஸ்கை வேவ் ப்ரொபகேஷன் இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 239ல் ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷன் இதுலேருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் ஸ்கிப் டிஸ்டன்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் ஸ்கிப் ஜோன் இதுலேருந்து இது வரைக்கும். இதை ஸ்கிப் ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இந்த லெசனும் 9th லெசன் மாதிரி தான். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அதிகமாக இருக்கும், 5 மார்க்ஸ் வந்து 4 தான் இருக்கும். நெக்ஸ்ட் வாங்க 3 மார்க்ஸ் பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஜெனார் பிரேக் டவுன் அண்ட் அவலான்ச்சி பிரேக் டவுன். இது நமக்கு புக்கில் வந்து தனித்தனியாக பேராவாக இருக்குது. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் எழுதியிருக்கேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் ஜெனார் டயோட் ஆக்ட் அஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 212ல் லைட் எமிட்டிங் டயோட் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 213ல் ஃபோட்டோ டயோட்ஸ் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் சோலார் செல் பேஜ் நம்பர் 214ல் இதிலிருந்து இது வரைக்கும்.
பேஜ் நம்பர் 222ல டிரான்சிஸ்டர் ஆஸ் அ ஸ்விட்ச் இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 225ல சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டர் இந்த டயக்ராம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 234ல மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 235ல மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 241ல மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 240ல அப்ளிகேஷன் ஆஃப் சேட்டிலைட் இந்த 3 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 241ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேடார் இந்த 4 பாயிண்ட்ஸ். பேஜ் நம்பர் 242ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன் இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நெட் இந்த 3 பாயிண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 207ல் வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஃபஸ்ட்டு இந்த 2 மார்க் எழுதிடணும். அதுக்கப்புறம் இதில் இருந்து நெக்ஸ்ட் பேஜில் இந்த எஃபிஷியன்சி வரைக்கும். இந்த டயக்ராம்ஸ் ரெண்டுமே வந்து தனித்தனியாக 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க்கில் கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 208ல் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இதுக்கும் அந்த ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற 2 மார்க் எழுதிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். இந்த டயக்ராமும் தனித்தனியாக 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க்கில் கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 224ல் டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் ஆம்ப்ளிஃபையர் இந்த டயக்ராம் ட்ராப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதிலிருந்து இது வரைக்கும் இந்த டயக்ராம் மட்டும் தனியாக 3 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 231ல் டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம் அண்ட் செகண்ட் தியரம் இதிலிருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக எழுதணும். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 207ல் எக்ஸாம்பிள் 10.2, பேஜ் நம்பர் 212ல் எக்ஸாம்பிள் 10.3, நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸாம்பிள் 10.4, பேஜ் நம்பர் 219ல் எக்ஸாம்பிள் 10.5, பேஜ் நம்பர் 221ல் எக்ஸாம்பிள் 10.6, பேஜ் நம்பர் 223ல் எக்ஸாம்பிள் 10.7, பேஜ் நம்பர் 226ல் எக்ஸாம்பிள் 10.8, பேஜ் நம்பர் 230ல் எக்ஸாம்பிள் 10.9, எக்ஸாம்பிள் 10.10, பேஜ் நம்பர் 232ல் எக்ஸாம்பிள் 10.11. இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸில் எல்லாமே பார்த்துட்டோம். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்மும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவ்வளோதான். இந்த வீடியோவில் 10th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. 11th லெசனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லை. இந்த லெசனில் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் கேட்க மாட்டாங்க. புக் பேக் 1 மார்க் அண்ட் இன்சைட் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. நம்ம போஸ்ட் பண்ணியிருக்க இந்த 10 வீடியோஸ், அதாவது இந்த 12th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் மட்டும் நீங்கள் படித்தாவே போதும். கண்டிப்பாக பப்ளிக்கில் 95+ கண்டிப்பாக ஷுவராக வாங்கிடலாம். மீதி அந்த 5 மார்க்ஸ்க்கு வந்து இந்த இன்சைட் கொஷின்ஸ் அதில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து இன்சைட் கொஷின்ஸ்க்கும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.